சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அஜ்ஞானம் துக்கத்தை கொடுக்கறது இல்லை, அகங்காரம் தான் துக்கத்தை கொடுக்கறதுன்னு சொல்றது. அகங்காரத்துக்கு காரணம் அஜ்ஞானம், அது வேற விஷயம். அஜ்ஞானத்தை தன்னளவில் பார்த்தோம்னா தூக்கத்தில் சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை, விசாரம் இல்லை. நான் இந்த சமயமா அந்த சமயமாங்கிற பேதம் கிடையாது. இஸ்லாம் முஸ்லீமா கிறிஸ்துவனா இதில் எடுத்துட்டோம்னா சைவனா வைஷ்ணவனா ஜாதி கிடையாது, ஒன்றும் இல்லையே. வடகலையா தெங்கலையா நாராயணனே இருக்காரா தெரியாது. அப்படி இருக்கிற போது என்ன பண்ண முடியும்? தூக்கத்தில் சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. சுகம் அனுபவிக்கிறேங்கிற விற்த்தியும் இல்லை, துக்கம் அனுபவிக்கிறோங்கிற விற்த்தியும் இல்லவே இல்லை. ஆனால் இந்த விவகாரத்தில் ஜாகிரத் சொப்ன அவஸ்தைகளில் தான் இந்த அஜ்ஞானத்தினுடைய காரியம் நடக்கிறது. காரியம் என்னதுன்னா அகம். அந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது அஜ்ஞானத்தில் கூட இல்லை, அஜ்ஞானத்தினுடைய காரியத்தில் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல. ஆனால் அஜ்ஞானம்தான் காரணத்தோட குணம் காரியத்தில் இருக்குமே, காரியத்தில் இல்லாமல் இருக்க முடியாது. காரண குணாக காரியேஷு அனுவர்த்தந்தே. எத்திர எத்திர காரியம் தத்திர தத்திர காரண வியாப்தி. எங்கே காரியம் இருக்கோ அங்கே காரணத்தோட வியாப்தி இருந்துன்னு தானே இருக்கும். இப்போ இதை சொல்கிறாரு, இந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிற இந்த அகங்காரம்ங்கிறத நீங்கள் அகங்காரம்னு போட்டுங்க. அகங்காரம்னா என்ன? தனித்தன்மைன்னு அர்த்தம். இந்த தனித்தன்மைன்னு பேர். இந்த அகங்காரம், இந்த அகங்காரத்தினால வர்றதெல்லாம் மமகாரம். அடுத்தது சித்பவான் சுவாமி சொல்லுவார், தடித்த அகங்காரம் மமகாரமாகிறது அப்படின்பார். எல்லாம் என்னது, இந்த புஸ்தகம் என்னது, இந்த மாலை என்னது, பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருப்ப நாய் நரிகள் பேய் கழுகுகள் தம்மதென்று இருக்கும் கான். இது நம்மளது நினச்சிட்டு இருக்கோம். குண்டா இருக்க இந்த உடம்பு எல்லாம் நல்லா தடவி பார்த்துக்க வேண்டிதான். என்னது அந்த நாய் நரி கழுகு பேய் இதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, இது என்னைக்கு நல்லா இருக்கே, ஃப்ளஷ்ஷு ஸ்ட்ராங்காக இருக்கே, என்னைக்கு நமக்கு கிடைக்க போகிறதோ தெரியல. பகவான் அனுகிரகம் பண்ணுவார். அது ஒரு பாட்டு இருக்கு, எரி எனதென்னுமா, அக்னி சொல்லுமா இது எனக்கு உரிமைங்குமா, நான் மண் என்னதுங்குமா. இந்த உடம்பை பார்த்து நெருப்பு சொல்கிறது இது என்னோட சொத்து அப்படிங்கிறதான், அது மண் சொல்கிறதான் இது ஏன் சொத்துங்கிறது. அப்புறம் நாய் நரி பேய் கழுகு எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறது, என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. இதுக்கிடையில் என்னென்ன இது நான் தான் அப்படி நம்ம வேற சொல்லிட்டு எப்படி இருக்கு பாருங்க. இது எப்படி என்ன சொல்கிறது புரியறது பாருங்க, புரியறது. ஆனால் இந்த முன்னாடி டிஷ்ஷு வச்சா மறந்து போய்டுறது. இதான் இந்த கல்கண்டு பொங்கல் இருக்கே, அதுவும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது, அதிகமாகவே உள்ள போட்டு. பிரசாதம்ங்கிறது இவ்வளவுதான் இருக்கணும். இந்த அக்னி ஹவிஸுங்கிறது அவ்வளோதான், போயிட்டு ஆணவத்தினும் ஆங்காரம் வலிதுகான், அவ்வளோதான் விஷயம். ஆங்காரத்துக்கு லட்சணம் எல்லாம் சொல்றாரு. என்ன அடுத்த பாட்டு போயாகணும் நம்ம. அது குல வேடம், அதை குல வேடனை போன்றது. ரொம்ப பாரம்பரியமாக வேட்டை பண்ணுறவனுக்கு ரொம்ப சாமர்த்தியம் ஜாஸ்தி, அந்த அர்த்தத்தில் சொல்கிறது. ட்ரெடிஷ்னலாக பூஜை பண்ணுறவனுக்கு, ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவனுக்கெல்லாம் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு இருக்கு இல்லையா. ட்ரெடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுறோம், ட்ரெடிஷ்னலாக உத்தியோகம் பார்க்குறோம், தாத்தாவிலிருந்து பரம்பரையாக வியாபாரம், பரம்பரையாக ஏதோ ஒரு தொழிலை செஞ்சால் அது பழக்கமாயிடும் இல்லையா, எஃபிஷியன்சி கூட. அது மாதிரி என்னன்னா இது இந்த அகங்காரம் வேடனை குலவேடனை மாதிரி. அது ஏன் இந்த குலவேடன்? இந்த வேடன் என்ன பண்ணுவான்? இந்த வேடன் எல்லாத்தையும் நாசம் பண்ணிகிட்டே இருப்பான். நாசம் பண்ணி தனக்கும் கேட்ட வரவழைச்சுக்கும். அந்த காலத்தில் அது ஒரு தர்மமாக கூட வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வனங்களை பாதுகாக்கணும் இப்போ நினைக்கிறோம். ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னா, வனம் ஜாஸ்தி, அதனுடைய தொந்தரவு நமக்கு ஜாஸ்தி. ஆகையினால அதுக்குன்னு ஒரு சமூகம், அவங்களோட வேலை என்னென்னா மிருகங்கள்லாம் ஊருக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வாழ முடியும். அதுக்குன்னு ஒரு ஜாதி, நிஷாத ஜாத்தின்னு பேர். அவங்க ஒரு வேடுவர் குலம். வள்ளி அந்த குலம் தானே, வேடுவர் குலம்.
சொன்னால் இங்கே இல்லாமல் போயிடும். அது ஆணவத்தினும் ஆங்காரம் வலிது. அது என்னன்னா வேடனை மாதிரி, குல வேட வெம் ஆனங்கிறது குல வேடனை போன்றது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.